ஜலமுத்திரை. கன்னியாகுமரியில திருவள்ளுவர் இப்படிதான் நிப்பாரு. கன்னியாகுமரி போனா பாருங்க அவருடைய கை எப்படி இருக்குன்னு. இந்த ஜலமுத்திரை குடிக்கிற தண்ணியும் உள்ள சுரக்கிற சுரப்பிகளும் சங்கமமாகிற இடம் தொப்புள் குழி, நேபிள். தொப்புள் குழியிலே கவனம். ஜலமுத்திரை. கண்களை மூடியவாறு நீர்ச்சத்து குறைபாடு நீங்கவும், ஆண்மை பெண்மை குறைபாடுகள் அகலவும், மாதவிடாய் கோளாறுகள் நீங்கவும், உதிரப்போக்கு சீராகவும், கட்டி கட்டியாய் செல்லும் உதிரம் நிற்கவும், அடிவயிற்று வலி, ஒயிட் டிஸ்சார்ஜ். ஆண்களுக்கு உயிரணு உற்பத்தி குறைவு, மொட்டிலிட்டி இல்ல, வீரியம் இல்ல, விந்தணு குறைபாடு, உயிரணு குறைபாடு, மகப்பேறு இல்லை. இது எல்லாம் இந்த ஜலமுத்திரை பண்ணனீங்கன்னா குளிர்ச்சியினாலே இவையெல்லாம் நீங்கும். நீரிழிவு நோய் நீங்கும். டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வாரத்துல 3 முறை 2 முறை பண்ணலாம். இதை தொடர்ந்து பண்ணலாம். 2 முறை பண்றவங்க 1 முறை பண்ணலாம். 1 முறை பண்றவங்க அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். யூரியா அதிகம், யூரிக் ஆசிட் அதிகம், கிரியேட்டினின் அதிகம், உடம்பு உஷ்ணம். இதை பண்ணனா உஷ்ணம் குறைஞ்சிரும். முடிவுதிர்தல் நின்று போயிடும். எப்பொழுது சௌகரியமோ அப்பொழுது கைகளை நன்றாக உராய்த்து உள்ளங்கைகளிலே விழித்து முகத்தை வருடியவாறு செய்து கண்களை திறந்துக்கலாம். ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம்,